52 லொக்கேஷன் வந்துட்டான் தங்கம். இங்கே எங்கே இதாக இருக்குது. ஒரு லேடிஸ் வருது கேட்போம். ஹலோ சொல்லுடி. அம்மா அம்மா வணக்கம். ஒரு அட்ரஸ் ஒன்று 82 முனியப்பன் நகர் பிள்ளையார் கோயில் தண்ணி போட்டு. நீங்கள் இந்த ஏரியா தானேம்மா? இந்த ஏரியா தானே? பிள்ளையார் கோயில் அது எங்கே தெரியலைங்க சார். பிள்ளையார் கோயில் இருக்கு. சாரி சார். எத்தனை வருஷமா இருக்கீங்க? ஒரு 10-12 வருஷமா இருக்கேன் சார். 10-12 வருஷமா இருக்கீங்களா? 10-12 வருஷமா இருக்கீங்க. என்ன பண்ணுறீங்க? ஒரு பிள்ளையார் கோயில் அட்ரஸ் பண்ணுறாங்க. ஏன் 10 வருஷமா இருந்தால் பிள்ளையார் கோயில் எங்கே இருக்கு தெரிஞ்சாகணும்? இல்லைங்க, தெரியலன்னு தானே உங்கள்கிட்ட கேட்குறேன். ஒரு ஃபோன் வேறு வருது. தெரியாது சார். சொல்லிட்டு போங்கம்மா. இப்போ உங்களுக்கு 10 வருஷமா இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் தானே கேட்குறோம். சார் எனக்கு தெரியாது சார். நான் வரவேன், என் வேலையை பார்ப்பேன், நான் படுத்து போயினே இருப்பேன். நான் பிள்ளையார் கோயிலையும் அம்மன் கோயிலையும் மசூதியும் வேலையை பார்த்துட்டு வர்றது போகிறது ஒரு வேலையாம்மா? அப்புறம் என்ன பண்ண சொல்ற? ரோட்ல போறவங்க சண்டை வலிக்க சொல்றியா? சண்டை வலிக்கலாமா? ஒரு நல்ல கிட்ட தெரிஞ்சு வச்சீங்கன்னா நாளைக்கு கேட்டா சொல்லணும். சரி சார், நீங்க சொல்லிட்டீங்களா? இனிமேல் நல்லது கிட்ட தெரிஞ்சு வச்சுக்கிறேன். 10 வருஷமா இருக்கீங்க, என்னதான் புடுங்குறீங்கன்னு தெரியல. யோ, மரியாதையா பேசினா மரியாதையா பேசணும். என்ன மரியாதை? மரியாதையா பேசு. உனக்கு அட்ரஸ் சொல்லனா தேவையில்லாத பேசுவியா நீ? ஆமா, பின்ன என்ன வர்றான் ஒரு அட்ரஸ் கேட்கறேன், அட்ரஸ் கூட சொல்ல தெரியல. வேற யார்ட்ட போய் கேளு. ஏன் கிட்ட போய் கேக்குற? உங்களை பார்த்து கேட்டு நீங்க தான் எழுத்தாப்புல வந்து வாங்க கேட்டேன். அதுக்கு என்ன வேணாலும் பேசிடுவியா? என்ன பேசுனாங்க? அட்ரஸ் கேட்டா சொல்லுங்க. தெரியாதுன்ற என்னமா சொல்லுங்கன்ற. தெரியாதுன்னா மூடிட்டு போ, வேற யார்ட்ட போய் கேளு போ. ஏன்கிட்ட எல்லாம் பேச மரியாதை கெட்டு போயிடும். நான் யாருன்னு தெரியுமா? நீ எவனா இருந்துட்டு போ, எனக்கு என்ன வந்து? எவனா? யோ, நீ எவனா இருடா, எனக்கு என்ன மரியாதை பேசுறதுக்கு? என்ன நீ மரியாதை பேசுனியா? ஒரு பொம்பளை நீ மரியாதை பேசுனியா? பொம்பளை இது சொல்ல வேண்டியது. பொம்பளை அட்ரஸ் கேட்டா சொல்லுமா. எனக்கு தெரியாது போயா. 10 வருஷமா இருக்கீங்க இங்க. 10 வருஷமா இருந்தா புடுங்கணுமா உனக்கு? அதான் என்ன புடுங்கணும்னு கேட்டேன். நான் ஏன்டா புடுங்கணும்? போடா முடிட்டு. திரும்பி என்ன வளைஞ்சு கூட போமா? நீ ஒரு ஆளா? நீ எனக்கு காமெடியா? காமெடி அப்புறம் என்ன? உன்னை பார்த்தா என்ன காமெடி தான் வருது. போட முடியும். 10 வருஷம் போட முடியும். போடா. பொம்பளை ஆச்சுன்னு பாக்குறேன். பொம்பளை ஆச்சுன்னா பொம்பளை சரிச்சிருவியா? போடா முடிட்டு போடா. சரிச்சிருவா. என்ன பெரிய இதுவாட்டம் பேசினுக்குற? மரியாதையா பேசுமா. என்ன மரியாதை பேச சொல்றவங்க? ரோட்ல போற பொம்பளைய கூப்பிட்டு நான் தான் அவசரமா போயிட்டு இருக்கேன். என்னமா கூப்பிட்டு சண்டை வச்சு ஆஸ்பத்திரியாவது அட்ரஸ் தெரியுமா? அது எங்களுக்கு தெரியும். நீ முடின்னு போ. அப்ப உனக்கு அட்ரஸ் தெரியுதுல? யோ, நீ யாரா ஃபர்ஸ்ட்? நீ யார் உனக்கு சொல்லணும்? நான் இந்திய பிரஜை, நீ சொல்லி தான் ஆகணும். இவனடா பைத்திய கதை சொல்றது ஓடுது. பப்ளிக் சர்வீஸ் தானே இது. உனக்கு ஆட்டோ தேவனா ஏறுவில? அப்ப ஒன்னே மாதிரி தானே ஒரு ஆட்டோ தேடிட்டு இருப்பான். அவனுக்கு அட்ரஸ் சொல்லு. நான் இதுக்கு ஏன் சொல்லணும்? தெரியாத கேட்ட நான் இப்படிதான் சொல்ல முடியும். என்னடா நீ 10 வருஷமா இங்க தானே இருக்க? ஆமா. பிள்ளையார் கோயில் எங்க இருக்கு? தெரியாது. அப்புறம் எதுக்கு இருக்கிற? நீங்க வீட்டை காலி பண்ணு. நீ யார் என்ன வீட்டு காலி பண்ண சொல்றதுக்கு? 10 வருஷமா அட்ரஸே தெரியலையா? அப்புறம் எதுக்கே நீங்க இருக்க? தெரிய வேண்டாம். அட்ரஸ் எனக்கு வந்து தெரியும். என்ன? எல்லா அட்ரஸும் தெரிய வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. சரியா? அப்ப சுயநலமா வாழ்ற? ஆமா, சுயநலமா வாழ்ற. அது ஒரு வாழ்க்கையா? அது வாழ்க்கை தான். நாய் வாழ்க்கைமா அந்த வாழ்க்கை? நீ வாழு. நீ வாழு. ஒரு 10 நிமிஷம் சுத்தம் வச்சுக்கீங்க. புட்டு 10,000 கண்டுபிடிப்ப அந்த ஏரியால. திரும்பல எனக்கு பப்ளிக் சர்வீஸ். நானு பப்ளிக் சர்வீஸ். அந்த மாதிரி தாந்தோனி சர்வீஸ் இல்ல. யோ, மரியாதையா பேசியா? என்ன மரியாதை? ஒரு அட்ரஸ் தெரியல, மரியாதை உனக்கு. உனக்கு எதுக்கு அட்ரஸ் சொன்னா? ஏய், பொம்பளை ஈரியா வர்றேன். இன்னைக்கு போட்டு அடிங்க மச்சான். மச்சான் மாமாண்டுகிட்டு. ஏய், மச்சான் ஸ்டாண்ட்ல இருந்து ஃபோன் பண்ணி போன் கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். நீ போனா கொடுக்க மாட்டேன். ஒரு அட்ரஸ் தெரியும். 10 வருஷமா ஒரு இடத்துல இருக்க, அட்ரஸ் தெரியல. யார பாத்துட்டு எனக்கு வர்ற யாரு நினைச்சனே குழந்தை விட்டுருவான். நானு இந்த போல போல யாரா சொன்ன போனாங்க. யாரா பாரு நாக்கு கடிக்கிறது, இந்த கையை அப்படி முறுக்குறதுலாம் என்கிட்ட வச்சுக்காத. பார்க்க அழகா இருக்கான்னு விட்டு போறேன். இல்லன்னு வச்சுக்க, இல்லாட்டி செஞ்சு ஆக்கிடுவேன். செதுர் செதுல போட்டு தள்ளிட்டு போய் அடிக்க சும்மா இருந்துட்டு இப்ப வந்து நான் பாட்டுக்கு ரோட்ல போயினுக்குறானா? ஆமா, ஒரு உலக உத்தமரும் அவரு அட்ரஸ் வாடி போய் மரியாதை பேசுறான். 10 வருஷமா ஒரு ஏரியால இருக்கு. அடிக்க ஒரு ஆம்பளை ஒரு ஆம்பளை பாத்துருக்கேன். அறிவு இல்ல.
பாரு அந்த ஆள சொல்றாரு நாலு சாசு அம்மா இதாம்மா உலகம். பொம்பளை அடிச்சா 10 பேர் வருவானுவான். ஆம்பளை அடிச்சா அவன் தான் வாங்கி அப்படியெல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நீ சொல்லாத. பொம்பளை ஆம்பளைன்னா பிரிச்சுலாம் சொல்லாது. எல்லாம் ஒரே இதுலதான் போயிட்டு இருக்கு, ஒரே ட்ராக்ல. கை நீண்டு கிடக்கு, வாய் நீண்டு கிடக்கு, ஒரு அட்ரஸ் தெரியல. கேட்டா இதுல அடிக்க வர்றா என் நானி மான்சி. யோ மூடின்னு போய் ஆட்டோ வெடி, ஆட்டோ வெடியா, ஆட்டோ வெடி. ஃபர்ஸ்ட் எங்க தெரு? உங்க தெருவா? எங்க தெரு தான். இது எங்க ஏரியா. அதான் ஏரியாவே தெரியாதுன்னா இது எங்க ஏரியா. மட்டும் எங்க ஏரியா, எங்க ஏரியா, எங்க ஏரியா? நீ கிளம்பு, நீ கிளம்பு. முடியாது. அடிக்கிறதுக்கு முன்னாடி கிளம்பு, அடிக்கிறதுக்கு முன்னாடி கிளம்பு. அதான் அடிச்சு புட்டி அப்புறம் அடி போன கூட போன போயா பள்ளந்துருவா. ஏய் மொட்டா காப்பாத்துறா. ஐயோ 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 கராத்தெல்லாம் பழக்கிருப்பா போலுக்கு. இந்த அடி அடிச்சு பொழந்து எடுத்துட்டு போயிட்டாலே. ஒரு அட்ரஸ் கேட்டேன், கொஞ்சம் ஆட்டக்கார ஓடுற மாதிரி ராங்கா வாய விட்டேன், பொழந்து கட்டிட்டா. பொம்பளே அவன். ஐயோ யாரையும் வாயில கொடுக்காதீங்கடா. போன வேற பிடிக்கிட்டு போயிட்டா. என் பொண்டாட்டிக்கு என்ன பதில் சொல்ல? ஐயோ